ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். திடீர் அதிர்ஷ்டம் பினாமி சொத்து பெறும் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரம். அதே போல் இந்த நட்சத்திரம் கடக ராசியில் இருக்கும். இந்த கடக ராசியில் 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். அஷ்டமாதிபதியோட சாரம், அதாவது நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். அதனால் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இது இருக்கும். நிறைய கர்ம பலன்களை கொண்ட நட்சத்திரமாக இருக்கும். எப்போவுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனாலும் இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயாவது ஏதோ ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கு இவங்க தேடி போக வேண்டியது இல்லை, இவங்களை தேடியே வாய்ப்புகள் வரும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் தொடர்பு இல்லாமல் யாருக்குமே அதிர்ஷ்டம் வராது. ஏன்னா அதிர்ஷ்டங்கிறத இப்போ சம்பளம் வாங்குற மாதிரி உழைத்தால் வந்துடும், உழைச்சா அதுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதிர்ஷ்டங்கிறது எதிர்பாராமல் வரும். அது எல்லாருக்கும் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி தான் இந்த 8ஆம் இடம். அதே போல் 8ஓட தொடர்பு இருக்கிறவங்க, இந்த 8ஆம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். அது எப்படின்னா, பொதுவாக கடக ராசிங்கிறது நீர் ராசி. இங்கே நீர் ராசிக்கு எப்போவுமே ஒரு அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நீர் ராசிங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான ராசி. ஏன்னா இந்த நீர் ராசியிலே இந்த கடக ராசி வடக்கு திசையை சொல்லும். அது ஏன்னா வடக்கு திசைக்கு நம்ம சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த கடக ராசி. இந்த கடக ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுவார். நம்மளுக்கு வீட்டில் எங்கேயுமே பாருங்கள், ஒரு நல்ல விஷயம், சுபகாரியம், அதே போல் பணம், 16 வகை செல்வங்கள் எல்லாத்துக்குமே அதிபதியாக நம்ம சொல்லணுன்னா குரு பகவானை தான் சொல்லுவோம். குரு தான் எல்லாத்தையும் கொடுப்பார். குரு பார்வை இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த குரு பகவான் ஏன் பூச நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய தகுதி பூச நட்சத்திரத்துக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பூச நட்சத்திரம் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நட்சத்திரம்னு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே பழகிட்டு இருப்பாங்க பொதுவாக. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைகளே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெரிய அளவுக்கு, அதாவது அந்த அந்த வேலையினால் பெரிய கோடீஸ்வரனோ பெரிய அந்தஸ்தோ கிடைக்கிற மாதிரி அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் ஆசிரியர் தொழிலில் இருப்பாங்க. ஆசிரியர் தொழில் இல்லைன்னா அவங்க வீட்டிலேயே ஆசிரியர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த தன்மை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க, ஏன்னா குருவோட குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க. ஆனால் இவங்களே புலம்பிகிட்டு இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழிக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து அடையக்கூடிய இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம், அடுத்தவங்க அனுபவிக்க வேண்டியது இவங்க அனுபவிக்கக்கூடிய நிலை வரும். இதுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ பூச நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கோம், இன்னொரு பூச நட்சத்திரத்தில் உள்ளவருக்கு அது கிடைச்சிருக்காது. உடனே இவர் அதை கம்பேர் பண்ணுவார்.
எத்தனையோ பூச நட்சத்திரம் இருக்காங்க, அதில் ஒரு சிலர் தானே நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த நேரம் வந்து சரியாக இருந்திருக்கும், அதனால வந்திருப்பாங்க. அதனால மற்ற பூச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா கிடையாது. அவங்க ஜாதகத்துக்கு உள்ள அந்த கர்ம பலனுக்கு தகுந்த அவங்களுக்கும் ஒரு சாதகமான நேரம் நிச்சயம் அமையும். அந்த இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பினாமி சொத்துன்னு நான் இதில் போட்டிருப்பேன். அடுத்து அவங்க சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ வாழ்ந்தவங்க வரலாற்றில் உள்ளவங்களெல்லாம் நம்ம சொன்னால் கம்பேர் பண்ணி, ஏன்னா பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இந்த மாதிரி பாப்புலராக இருக்கவங்கள பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள சொல்லுவாங்க. அது வந்து சிலருக்கு நடக்கும், சிலருக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்க சாதாரண மனிதருக்கு நடக்காது. அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் புராணத்திலே இதிகாசத்திலேயே சொன்ன விஷயங்கள் வந்து நிச்சயமாக எல்லா பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் நடந்தே தீரும். அப்படி பார்க்கும்போது இதிகாசத்தில் நம்ம பார்க்கல, மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமாயணத்தில் பரதன் ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராமாயணம் தெரிஞ்சிருக்கும். பரதன் வந்து எப்படி ஆட்சிக்கு வராரு, அவரை எதிர்பார்க்கல, அவரும் விரும்பலை, ஆனால் அவருக்கு தானாக வருது. பரதன் வந்து ராமர் ஆட்சி செய்யக்கூடிய நிலை இருக்கும்போது பதவியேற்கும் நிலையில் அவர் ராமருக்கு கிடைக்காம பரதனுக்கு கிடைக்கிது. அந்த பரதன் யாருன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஒரு பூச நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த அதிர்ஷ்டசாலிக்கு கிடைக்காம பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அது கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரங்களோட தன்மை இதுதான். பூச நட்சத்திரக்காரங்க இன்னொரு அதிர்ஷ்டசாலி பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த அதிர்ஷ்டசாலியோட அவங்களோட அதிர்ஷ்டத்தையே இவங்க அடைஞ்சிருவாங்க. இது வந்து ராமாயணத்தில் நடந்த விஷயம். ராமாயணத்தில் நடந்தது இது. உலகத்தில் உள்ள பூச நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நடக்கும். அதனால தான் திடீர் அதிர்ஷ்டம். அப்போ ராஜாவாயிருமா, இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் ராஜாவாயிருவாங்களா அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ண வேணாம். அது காலகட்டம், அது எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறது. இப்போ பூச நட்சத்திரக்காரங்க அவங்க இன்னைக்கு உள்ள வாழ்க்கை நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு மற்ற நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம், உறவினர்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏதோ ஒரு வகையில் அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாமல், அனுபவிக்க முடியாமல் இந்த பூச நட்சத்திரக்காரங்கள்கிட்ட அது தானாக வந்து சேரும். இப்போ ஒரு மிகப்பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி, சாதாரண கூலி தொழிலாளி, அவருக்கு அந்த முதலாளிக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போனதுனால இந்த முதலாளிக்கு ஒரு சில கஷ்டங்கள், ஒரு நிலையில் அவரால் அந்த பிஸ்னஸை நடத்த முடியல. அந்த நிலையில் அவர் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அவர் சாதாரண கூலி தொழிலாளி தான், அவர் கையில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக நல்ல விரிவடைஞ்சு மிகப்பெரிய ஒரு தொழிலாக அமைஞ்சிருது. அந்த மாதிரி அந்த கூலி தொழிலாளி மாதிரி இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். இப்படி இந்த மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அதே போல் இந்த சில பேருக்கு வந்து எந்த வேலையும் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு லாட்ரி அடிக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கூட மூத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இளையவங்களுக்கு கிடைக்கும். அந்த இளையவங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. இது பூச நட்சத்திரத்துக்குள்ள ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவில் பணம் சேர்க்கையெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு சில அவங்களுடைய காலங்கள் அமைஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு காலத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை அடைஞ்சிருவாங்க.
ஏன்னா பூச பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய கடகராசி வடக்கு திசையை சொல்லக்கூடியது. வடக்கு வந்து குபேரன் திசையை சொல்லும். குபேர திசை எது அப்படின்னு கேட்டாலே நீங்கள் வடக்கு திசையை தான் சொல்லுவீங்க. நம்ம எந்த ஒரு வீடோ இடமோ ஆஃபீஸோ பார்த்திங்கன்னா வடக்கு திசை மூடி இருந்ததுன்னா அங்கே வந்து பணம் இருக்காது, பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வடக்கு திசை ஓப்பனாக இருக்குது, நல்லா இருக்குது, விரிவாக இருக்குதுன்னா அங்கே பணம் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். எப்போவுமே ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப பலம் வாய்ந்தது நடு நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது தான். அப்படி கடகராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் எதுனா பூச நட்சத்திரம் தான். ஆனால் இந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து பல வகையில் பல சோதனைகள்லாம் அவங்களுக்கு நடக்கும். இது 8வது நட்சத்திரமாக இருக்கிறதுனால கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதிகமாக வந்து ராகுவோட தன்மை இதில் இருக்கும். ராகுவோட தன்மையினால் முன்னோர்கள் வழியில் மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு அதிக கஷ்டங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதில் வந்து முன்னோர்கள் சாபம், அந்த திதி கொடுக்காம விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் நடக்கிறது இந்த பூச நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். அதனால தான் இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பெரும்பாலும் திருமண தடையாக இருக்கும். திருமணம் நடந்தால் திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கடுத்து குழந்தை பிறக்காது, குழந்தை இல்லாமல் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமாக இருக்குல்ல, அதனால் குழந்தை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பிரச்சனை இருக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்படின்னு அதே போல் ஆண் குழந்தை விரும்புவாங்க, அங்கே வெறும் பெண் குழந்தையாக பிறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிலருக்கு வந்து பெண் குழந்தை வேணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும் இருக்கும். இது மாதிரி மாற்றங்களை கொடுக்கும், அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி மாற்றங்களை கொடுக்கும். தொழிலே அமையாது. ஏன்னா சனி பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். தொழிலில் வந்து பிரச்சனையாக இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் கஷ்டத்தை கொடுத்துரும். அந்த தொழில் சரியாக நடக்காது. சில பேர் வேலையை விட்டுட்டு வருவாங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேலை பிடிக்கலன்னு வர்றது, கிடைக்காத வேலையை விட்டுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பூச நட்சத்திரக்காரங்கள்ட்ட தான் இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்க இந்த அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து என்ன வந்து அந்த கர்ம வினையில் என்ன ஒரு பிரச்சனை, அதாவது முன்னோர் சம்மந்தப்பட்ட பித்ரு சாபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகம் இருக்கும். பித்ரு சாபங்களை அதிகம் கொண்ட நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதனால் அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றினாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இவங்க தேடினாலும் தேடாவிட்டாலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில் வரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். சிலர் வந்து சொத்துக்களை வந்து பினாமியாக சில பேர் வந்து அதிக அளவு சொத்துக்கள் வச்சுருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்க பேரில் எழுதி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் அமையும். பொதுவாக அந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்ட பரதனுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த அரசாட்சி மேலே. அவர் அதை விரும்பவும் மாட்டார். ஆனால் அவரை தேடி வரும். எப்படியோ ஒரு சூழ்நிலை வந்து அவர் அரசன் ஆகக்கூடிய நிலை வரும். அதுதான் அந்த பூச நட்சத்திரத்தோட பலன். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. அதுவும் பொதுவாக சித்தர் வழிபாடு, கோயில் வழிபாடு, அது இதுன்னு நிறைய வரும் அவங்களுக்கு. ஏன்னா அது 9ஆம் இடமான 9ஆம் இடத்து அதிபதி குரு வந்து உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால கோயில் விஷயங்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும். சித்தர் வழிபாடு, தியானம் செய்கிறது, யோகா செய்கிறது, ஆன்மீக விஷயங்கள் அதிக ஈடுபாடு காட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இவங்க பின்னாலேயே சுற்றி சுற்றி வரும். இவங்களுடைய ஜாதகங்களை நல்ல ஆராய்ஞ்சு பார்த்து அந்த பித்ரு சம்பந்தமான விஷயங்களை இவங்க சரி பண்ணிட்டாலே
இந்த பூச நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான நட்சத்திரமாக தான் இருக்கும். பொதுவாக இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு, வாகனம், அதே போல் சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய 4ஆம் இடம், இது எல்லாத்தையும் அடைஞ்சு அதனால மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தை பற்றின இந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.